எதிர்வரும் தேர்தலில் தமது கட்சிக்கு அதிகப்படியான ஆதரவை கொடுத்து நாடாளுமன்றம் செல்ல மக்கள் வழிவகை செய்ய வேண்டும் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா கோரிக்கை விடுத்துள்ளார். நெடுந்தீவில் மக்கள் தமது அடிப்படை தேவைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தியுள்ள நிலையில் தனது காலத்தில் அதிகப்படியான உதவிகளை மேற்கொண்டதாகவும் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் 4 பேர் போய் ஆளுநர் அவர்களை சந்தித்து அவர்களிடம் மக்களுக்கான குடிநீர், மற்ற கால்நடைகளுக்கான குடிநீர், அடுத்தது கடல் போக்குவரத்து, மற்றது வீதிகள் சம்பந்தமான இதுகளை நாங்கள் வெளிப்படுத்தி இருந்த நாங்கள். அப்போ ஆளுநரும் அதை கருத்தில் எடுத்து அதை தீர்ப்பதாக உறுதியளித்திருந்தார். நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்றது. அது அந்த மக்களுக்கு தான் வெளிச்சம் கடந்த காலத்தில் சரியாக கையாளப்படவில்லையா இல்லையா என்றது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் செய்திருக்கின்றோம். நான் மக்களை நோக்கி கேட்பது என்னென்று சொன்னால், எங்களுக்கு கூடின வாக்குகளையும் கூடின ஆசனங்களையும் தந்தால், நான் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொடுத்தது போல 20-25 ஆசனங்களை நான் கேட்கவில்லை. ஒரு 3-5 ஆசனங்கள். ஏன்னா நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கைகள் முக்கியம். எங்களுக்கும் அவைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, நாங்கள் பிரச்சனைகளை தீர்கின்ற வகையில் அணுகுகின்ற நாங்கள், அவர்கள் பிரச்சனைகளை தீரா வகையில் அணுகிற, இதுதான் எங்களுக்கும் அவைகளுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அந்த வகையில் இப்போ சமீபத்தில் கூட இந்திய தரப்பை தமிழ் பிரதிநிதிகள் சென்று சந்தித்திருக்கின்றார்கள். அதில் கூட கதைக்க வேண்டிய முக்கியமான பிரச்சனைகளில் இந்த இந்திய இழுவமடி படகு அத்துமீறி எல்லை தாண்டி வந்து இங்கே எங்களுடைய வளங்களை சுரண்டுகின்ற எங்கள மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு அழிவுகளை ஏற்படுத்துகின்ற அது ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது. அது கதைக்கப்படவில்லை.